ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. Hi students, it's Faisal. Have a good day. இப்போ லீனியர் அல்ஜிப்ரா அண்ட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் சாப்டரில் யூனிட் 4 பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் லாஸ்ட் வீடியோவில் நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருந்தோம். இப்போ அதனோட கண்டினியூஷனாக நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செகண்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, solve d plus 3d dash plus 4 the whole square into z equal to 0. the whole square இந்த மாதிரி whole square நான் ஹோமோஜீனியஸ்ல வந்துச்சுன்னா, நான் ஹோமோஜீனியஸ் தானா? ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பாருங்க d இருக்கு, ஒரே ஒரு d தான் இருக்கு. செகண்ட் டேர்ம்ல d டேஷ் இருக்கு. அப்போ இங்கேயும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இருக்கு, இங்கேயும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இருக்கு. தேர்ட் டைம்ல டெரிவேட்டிவ் இல்லை. அப்போ இது ஒரு நான் ஹோமோஜீனியஸ் தான். சரிங்களா, இது ஒரு நான் ஹோமோஜீனியஸ். இதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னா, இந்த ஹோல் ஸ்கொயர் வருது இல்லையா, அந்த ஹோல் ஸ்கொயரோட ரெப்ரசன்டேஷன் என்ன அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஹோமோஜீனியஸ்ல பார்த்தோம் இல்லையா, இதுக்கு முந்தின செக்மெண்ட் ஹோமோஜீனியஸ்ல பார்த்துக்கோம் இல்லையா, ரிப்பீட்டட் ரூட் வந்தா என்ன செய்வோம், முதல்ல ஃபர்ஸ்ட் ரூட்டுக்கு f1 of y plus mx எழுதிடுவோம். அடுத்து செகண்ட் ரூட்டுக்கு எழுதுறப்ப அதே f of y plus mx ஒரு x ஆல மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா. ரிப்பீட்டட் ரூட்டுக்கு டேர்ம்ஸ் எழுதணும் இல்லையா, அந்த பேட்டர்ன்ல இங்க நம்ம டேர்ம்ஸ் எழுத போறோம். சரியா, ஓகே. சப்போஸ் எனக்கு இப்போ ரெண்டு ரூட் சேமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், m1 ஓட வேல்யூ 1, m2 ஓட வேல்யூ 1. அப்போ என்ன செஞ்சோம், நம்ம f1 of y plus m1x plus x into f2 of y plus x எழுதணும் இல்லையா. சேம் ரூட்டா இருந்தா ஒரு எக்ஸால ரெண்டாட்டா மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா. இந்த லாஜிக்கை இங்க நம்ம யூஸ் பண்ணிக்கணும். சரி, இந்த லாஜிக் இந்த ஸ்கொயர் டேர்ம் வந்துச்சுன்னா முதல்ல உள்ள இருக்க டேர்முக்கு கண்டுபிடிச்சிடணும், பிளஸ் ஒரு எக்ஸ் போட்டு அதே டேர்மை திரும்ப தூக்கி எழுதிக்கணும். சரி, அந்த ஹோல் ஸ்கொயர் வந்துச்சுன்னா, கியூப் வந்துச்சுன்னா பிளஸ் இது கூட இன்னொரு பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் போட்டு இன்னொரு தடவை திருப்பி எடுத்து எழுதிக்கணும். சரி, அவ்வளோ லாஜிக்குங்க. ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிப்போமா. சொல்யூஷன் இதையும் வந்து ஜெனரல் ஃபார்முக்கு மாற்றணும். அப்போ டி டேஷுக்கு முன்னாடி பிளஸ் சைன் இருக்கக்கூடாது, மைனஸ் சைன் இருக்கணும். அப்போ இதை டி இந்த பிளஸ் 3ங்கிறத மைனஸ் ஆஃப் மைனஸ் 3ன்னு சொல்லிக்கலாமா. மைனஸ் ஆஃப் மைனஸ் 3 டி டேஷ். அதே மாதிரி கான்ஸ்டன்ட்டுக்கு முன்னாடி மைனஸ் தான் இருக்கணும். அப்போ இதை மைனஸ் ஆஃப் மைனஸ் 4ன்னு சொல்லுவோமா. மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் இன்டூ இசட் ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ பாருங்க, இப்போ இதுதான் எம், இதுதான் சி. சரிங்களா. ஸோ அப்போ ஹியர் m ஈக்குவல் டு மைனஸ் 3, c ஈக்குவல் டு மைனஸ் 4. தேர்ஃபோர் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு இ பவர் cx, mx கிடையாது cx. அப்போ மைனஸ் 4x, e பவர் மைனஸ் 4x f ஆஃப் y பிளஸ் mx. m வந்து மைனஸ் 3ங்கிறதுனால y மைனஸ் 3x. இதுதான் நமக்கு தேவையான காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன், ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். ஆனால் ஸ்கொயர் இருக்கிறதுனால இதே ரூட்டு ரிப்பீட் ஆகும் இல்லையா, இதே ரூட்டு இன்னொரு டைம் ரிப்பீட் ஆகணும். அப்போ பிளஸ் ஒரு எக்ஸால மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு அதை அப்படியே எழுதிக்கலாம். இ பவர் மைனஸ் 4x எஃப் ஆஃப் ஒய் மைனஸ் 3x. ஓகேவா. முதல்ல ரூட் நார்மல் எழுதுற மாதிரி எப்போதுமே எழுதிருங்க. ஸ்கொயர் இருந்துச்சுன்னா இதே டைமை ஒரு எக்ஸால மல்டிப்ளை பண்ணி இன்னொரு தடவை எழுதிக்கோங்க. இப்போ இங்கே கியூப் இருந்துச்சுன்னா இங்கே இந்த டைம் எழுதிருக்கீங்க இல்லையா, இதுக்கு அடுத்தாக்கில் ஒரு பிளஸ் போட்டு இந்த எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் போட்டு இந்த டைம் அப்படியே எழுதிக்கோங்க. எத்தனை பவர் இருக்கோ அத்தனை டைம் நீங்கள் எழுதிக்கலாம் இதில். ஓகே, ஃபைன். இப்போ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் முடிஞ்சது. அதே மாதிரி ஆர்ஹெச்எஸ் வேல்யூ வந்து 0, ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ 0 அப்படின்னு சொன்னால் பிஐனுடைய வேல்யூ 0, பர்டிகுலர் இன்டெக்ரல் 0 ஆயிரும். Therefore, general solution of z equal to only complementary function, that is z equal to e power minus 4x f of y minus 3x plus x into e power minus 4x f of y minus 3x. f of y minus 3x சொல்லிட்டு இந்த ப்ராப்ளத்தை முடிச்சிடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு தேர்ட் ப்ராப்ளம் ஒன்று பார்ப்போம். ஓகே ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம என்ன செய்யணும்னா, ரெண்டு தடவை வர்றதுனால இது f1 இதை f2 யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே f1 இங்கே f2ன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, ரெண்டு டைம் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனில் ரெண்டு டைம் வருது இல்லையா, அதனால f1 f2 யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே.